மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் குறையறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்? முக்கியமா பார்த்தோம்னா, சுகர் இருக்குன்னா எனக்கு இத்தனை வருஷமா இருக்குங்க. நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷமா சுகர் இருக்கு, ஆனா நான் எந்த மெடிசனுமே எடுக்கல. சரி, நேச்சுரலா இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு சுகர் டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கவனத்துல வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுகர் ஒரு முறை நமக்கு அதிகமா ஆயிடுச்சு, இல்ல சுகர் இருக்கு அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்றோம். இல்ல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம சர்க்கரை அளவை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஸோ இதனாலேயே என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு முக்கியமா ஆண்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறது, ஆண்மை குறைபாடு ஏற்படுறது, இதனால ரொம்ப டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஆகுறது. ஸோ முன்னாடி மாதிரி ஒர்க் பண்ணவே முடியல, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சோர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை அதிகரிக்கும், இல்லைன்னா உடல் எடை குறையும். மெனோபாஸ் டைம்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுலயுமே அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். ஏன்னா இதுல பார்த்தோம்னா மூட்டு எலும்புகள் தேய்மானம் ஆகுறது, மூட் ஸ்விங் அதிகமா வரும். எதுக்கு எடுத்தாலும் சோர்வாயிட்டு நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி தலைவலி, தலைபாரம், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரலாம். அப்போ சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வு, இது எல்லாமே நமக்கு ஏற்படுது. அப்போ இந்த நரம்புகள் வலிமையாகணும், நேச்சுரலாவே நமக்கு சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குமே சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ அந்த மருந்துகள் அப்படின்னு சொல்றக்கூடியது கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியிலையும் மெடிசின்ஸ் இருக்கு. அதே மாதிரி கற்ப மருந்துகளாகவும் இருக்கு, பெருமருந்து வகையிலும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளட் சுகர் லெவல் குறைஞ்சு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய நமக்கு அதனால ஏற்படக்கூடிய தசைகள் சம்பந்தப்பட்ட வலியோ, இல்ல நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளோ, பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மாம்பருப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். மாம்பழத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இதுல நிறைஞ்சிருக்கு. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா இது அடுப்புல வச்சு சுட்டு அந்த பருப்பை சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும். துவர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி அது சாப்பிடும் போதே நமக்கு ஒரு டேஸ்ட், இந்த டேஸ்ட் வேற எதுலையுமே நமக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ மாங்கொட்டையை நல்லா வெயில உலர்த்திட்டு அதை நம்ம சுட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் பருப்பை சாப்பிடும்போது நிறைய பலன்கள் கிடைக்குது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப முக்கியமானது. நாட்டு மருந்து கடைகள்ல மாங்காய் கொட்டையில இருக்கக்கூடிய பருப்பு அப்படின்னு கேட்டிங்கனாவே கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு நல்லா சுட்டு அதை மருந்தாக நம்ம சாப்பிடலாம். இல்ல பொடியாக சாப்பிடும் பொழுது உடலுக்கு நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சோ இதை தாண்டி பார்த்தோம்னா, இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம், இது கூட வேற என்ன மூலிகைகள் சேர்க்க போறோம்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, இதை சுட்டு நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இதனோட சேர்க்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுண்டை வற்றல் ரொம்ப முக்கியமானது. ஸோ சுண்டை வற்றலை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, சுண்டை வற்றலை லேசா வறுத்துக்கணும். அதாவது காய்ந்த வற்றல், உப்பு இல்லாத சுண்டை வற்றலா இருக்கணும். ஸோ இது லேசா நம்ம வறுத்து எடுத்துட்டு இதனோட சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாம்பருப்பும் சுண்டை வற்றலும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதை நம்ம எப்படி சாப்பிடணும்னா, வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் 300க்கு மேல எனக்கு இருக்குங்க, HbA1c லெவல் ஒரு 7-8 அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அதை சரி செய்யறதுக்கு நமக்கு என்னன்னா இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ரொம்ப உடல் சோர்வு இருக்கு, ஸோ தொடர்ந்து ஒரு 10-15 நாட்கள் இது சாப்பிட்டுட்டு திரும்பவும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கீரை வகைகள்ல முடக்கருத்தான் கீரை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த முடக்கருத்தான் கீரை அப்படின்னு சொல்றது மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வலி, வாதத்தை குறைப்பதற்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதுவும் செய்யும். ஆனா இது சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மலச்சிக்கலை தீர்ப்பதற்கு,
சைனசைட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள், தலைமுடி உதிர்தல் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு முடக்கருத்தான் கீரை நமக்கு பயன்படுது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணலாம், இந்த முடக்கருத்தான் கீரை வந்து பொடியாக கிடைக்கும், இல்ல இதை வந்து சூப் மாதிரி தினமுமே வந்து சூப் மாதிரி குடிக்கலாம், கஷாயம் மாதிரியோ, இல்ல இது வந்து நம்ம இட்லியோ தோசையோ அந்த மாவுகள்ல வந்து நம்ம அரைச்சி சேர்த்து அதை பயன்படுத்தும் போதும் உடலுக்கு நமக்கு நல்ல ஒரு பலன் தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த முடக்கற்றான் கீரையை நம்ம பயன்படுத்தும் போது சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளட் சுகர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து வகை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து சீந்தில் சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்றோம். சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையே சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையறதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ இந்த சீந்தில் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் குறைஞ்சி பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இந்த சீந்தில் சர்க்கரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, 1 கிராம் அளவுக்கு இந்த சீந்தில் சர்க்கரை எடுத்து நெய்யோடு கலந்து ஒரு நாளுக்கு 2 வேளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது இதனால ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, நிறைய பேருக்கு சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. உடல் சோர்வு குறையும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமுடி உதிர்தல், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்ற கண்டிஷன், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நம்ம நரம்புகள் வலிமை இழந்து அது கால் பாதங்கள்ல ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு, குத்தல் வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சரியாகணும்னா இந்த மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதுல காலையில தினமும் காலையில கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இந்த டீயை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன தேவைன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் தேவைப்படுது. ஸோ இது மட்டுமே போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில இதை நம்ம குடிச்சிடணும். ஸோ இதை குடிக்கும்போது உடல் அசதி, ஒரு புத்துணர்ச்சி நமக்கு வந்து உண்டாகும். உடல் அசதி குறைந்து ஒரு புத்துணர்ச்சி அப்படின்றது உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் பொதுவாகவே பார்த்தோம்னா துவர்ப்பு கசப்பு சுவைகள் தான் சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அது மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். அதற்காக தான் இப்போ நம்ம சொல்ல இருக்கக்கூடிய இந்த மாம்பருப்பு சுண்டை வற்றலை சூரணம் பண்ணி சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு நல்லாவே குறைஞ்சிட்டு வரும். சர்க்கரையால் வந்திருக்கக்கூடிய பக்க விளைவுகள், அதாவது கால்பாதம் எரிச்சல், ஆண்மை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி, உடல் அசதி, இதற்குமே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.